விநாயகர் என்றதுமே யானை முகமும், கையில் லட்டும், கொழுக்கட்டையுடன் வளைந்த துதிக்கை, சாந்தமான பார்வை என குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பக்கூடிய முதற் கடவுளாக காட்சியளிப்பார். ஆனால் விசித்திரமான தோற்றம் கொண்ட பெண் விநாயகரை நம் பாரத திருநாட்டில் ஒரு சில புண்ணிய ஸ்தலங்களில் மட்டுமே காண முடியும். அதில் ஒன்றுதான் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில். இந்த அற்புத கோவிலில் விநாயகி, கணேஷினி, பிள்ளையாரினி என்று அழைக்கப்படும் பெண் வடிவ பிள்ளையார் சிலை அங்குள்ள பிரம்மாண்டமான தூணில் காணப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. மேலும் இக்கோவிலில் வசந்த மண்டபத்தின் பின்புறம் நீலகண்ட விநாயகர் தனது மனைவியை மடியில் அமர்த்தியிருக்கும் காட்சியும் விசித்திரமாக காட்சியளிக்கிறது. இப்படி மூல முதல்வர் வீற்றிருக்கும் இந்த ஆலயம் பழையாற்றின் கரையில் ஓங்கி உயர்ந்த 7 அடுக்கு கோபுரத்துடன் காட்சி தருகிறது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் மூலவராக பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் இணைந்து ஒரே ரூபமாக காட்சியளிக்கின்றனர். இப்படி மும்மூர்த்திகளையும் ஒரே ரூபத்தில் பார்ப்பது மிக அரிது என்பதால் அந்த ரூபத்திற்கு தானுமாலயன் என்று அழைக்கப்படுகிறது. இது வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி கலை, கலாச்சாரம், வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும் காணப்படுகிறது. இந்திரன் தனது சாபம் நீங்க மும்மூர்த்திகளையும் ஒரு சேர பூஜித்து வணங்கிய இடமாகவும், இறைவன் மீது அளவற்ற பற்று கொண்ட அறம் வளர்த்தாள் என்ற பெண்ணை இறைவன் உயிரோடு ஆட்கொண்ட தலமாகவும் சுசீந்திரம் தானுமாலய சாமி கோவில் காணப்படுவதாக தல புராணங்கள் கூறுகின்றன. அதன் காரணமாகவே அறம் வளர்த்த நாயகியம்மன் சந்நிதியும் இக்கோவிலில் அமைந்துள்ளது. சேர, சோழ, பாண்டிய பாணிகளின் கலவையுடன் திராவிட கட்டிடக்கலையின் தலை சிறந்த படைப்பாக விளங்கும் இந்த கோவிலில் 4 நுழைவு வாயில்கள், கோபுரங்களும் அதில் பல்வேறு தெய்வங்கள் மற்றும் புராண உயிரினங்களின் சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கோவிலின் முக்கிய ஈர்ப்பு கருவறையில் சாலிக்கிராமத்தால் செய்யப்பட்ட தானுமாலயன் சிலை நிறுவப்பட்டுள்ளது. கோவில் கோபுரம் 134 அடியும், 18 அடியில் அனுமான் சிலையும், 13 அடியில் நந்தி சிலையும் இத்திருத்தலத்தின் சிறப்பம்சங்களாக காட்சியளிக்கிறது. இந்திரன் பாலியல் வழக்கிற்கு தான் தண்டனை பெற்று அந்த சாபத்தை போக்கிக் கொண்டதால் அதனை நினைவுபடுத்தும் விதமாக இக்கோவிலில் அன்றைய கேரள மன்னர்கள் பாலியல் குற்றங்களில் தொடர்புடைய குற்றவாளிகளின் கைகளை கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரைகளில் வைத்து அமுக்கி தண்டனை வழங்கியதாக கோவில் கல்வெட்டுகள் கூறுகின்றன. கலை நுட்பங்களுடன் காணப்படும் இக்கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் நுணுக்கம் நிறைந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய 24 இசை தூண்களும், தென்புறம் 32 தூண்களும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. இவற்றை தட்டினால் இசை ஒலிப்பதை கேட்க முடிகிறது. சுமார் 18 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தந்து அருள்பாலிக்கும் இங்குள்ள அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபட்டால் உடல் நோய்கள், கிரக தோஷங்கள் அகலும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அனுமன் ஜெயந்தி அன்று சுசீந்திரம் அனுமனை மனதார வழிபட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை அவரிடம் சமர்ப்பித்தால் சகல காரியங்களையும் ஈடேற்றி கொடுப்பார். சங்கடங்கள் அனைத்தையும் கலைந்து அருளுவார். அதிசய பெண் பிள்ளையாரும் மும்மூர்த்திகளையும் ஒரு சேர காட்சியளிக்கும் தானுமாலயனையும் 18 அடி உயர சுசீந்திரம் ஆஞ்சநேயரையும் வணங்கி அருள் பெறுவோம், நலமாய் வாழ்வோம்.